1. ஒரு ரிதன்யாவை தான் நம்ம இழந்துட்டோம். நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்பேன். இன்னொரு ரிதன்யாவை நம்ம இழந்துடக்கூடாது. அதே மாதிரி ரிதன்யாவுக்கு நடந்த அநியாயத்துக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அதுக்கு அடுத்து தொடர்ந்து 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 அவ்வளோ கதை. கேரளால ஆல்ரெடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி கேரளாவை பூர்வீகமா கொண்ட ஒருத்தவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. விபன்சிகா, நிதிஷ் இவங்க 2 பேத்துக்குமே பூர்வீகம் கேரளா தான். ஆனா 2 பேருமே துபாய்ல வேலை செஞ்சிருக்காங்க. எப்படி வேலையில லவ் பண்ணாங்களா இல்ல கேரளான்றதுனால 2 பேரும் வீட்டுல பார்த்து பேசி கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. 90s கிட் எவ்வளோ பேரு கல்யாணம் ஆகாம இன்ன வரையும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. என்னடா இது நமக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்ட்டு. இப்படி ஒரு கல்யாணம் ஆகுறதுக்கு கல்யாணம் ஆகாமே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த விதன்சிகா அப்படின்ற ஒருத்தவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா உள்ள போயிட்டு பார்த்தா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த விதன்சிகாக்கு நடந்த ஒரு கொடுமை கிட்டத்தட்ட ஒரு பொண்ணா அதனால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அவங்க எப்படிதான் தாங்கினாங்களோ. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில லைஃப் கல்யாண லைஃப் கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு. 2020ல அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸ்டார்டிங் கல்யாண லைஃப் கிட்டத்தட்ட நல்லா தான் போயிருக்கு. அதுக்கு அடுத்து நடுவுல பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு நடந்திருக்குது. அந்த கருத்து வேறுபாடு எதனாலன்னா அந்த நிதிஷ்ன்ற ஒருத்தவங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கு. ஸோ இதனால ரிதன்ஷிகா என்ன பண்றாங்க, இல்ல அவனோட நான் வாழல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த நிதிஷ்ன்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. அந்த விதன்சிகா கிட்டத்தட்ட ஒரு லெட்டர் எழுதிடுறாங்க. அந்த லெட்டர்ல என்னென்னலாம் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்காரர் வீட்டுல என்னோட புருஷன் வீட்டுல எல்லாருமே கருப்பா இருப்பாங்க, நான் மட்டும் வெள்ளையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட என்ன மொட்டை அடிக்க வச்சாங்க. இது இப்படியெல்லாம் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இது ஒரு சைடு. இதுக்கு அடுத்து என்னோட மாமனார் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இத போயிட்டு அவங்க அவங்க புருஷன்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் சொல்லியிருக்கான், அவனெல்லாம் மரியாதையே கொடுக்க கூடாது, அப்படி ஒரு ஜென்மம். அவன் சொல்லியிருக்கான், நான் உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு மட்டும் கிடையாது, எங்க அப்பாவுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல என்ன எப்படி திட்டுவீங்க, எப்படி கமெண்ட் வரும்னு கூட தெரியல. ஆனா அவன் இந்த உலகத்துல இருக்க எந்த கெட்ட வார்த்தையும் அதை விட வேற ஏதாவது வார்த்தை பயன்படுத்தி அவனை திட்டணும். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம். ஆனா அவங்க எடுத்த ஒரு முடிவு பாத்தீங்கன்னா, தான் பெண் குழந்தைய இந்த இந்த வீட்டுல இந்த குழந்தை வாழக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த குழந்தைய கொன்னுட்டு அதுக்கடுத்து அவங்களோட உயிரை அவங்களும் மாச்சிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏன் அவங்க இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது, அந்த குழந்தைய அவங்க கொல்றதுக்கு அவங்க புருஷனையும் அவங்க மாமனார் வீட்டையும் அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த 1 வயசு குழந்தைய அவங்க கொன்னுட்டு அவங்க உயிரையும் அவங்க விட்டுடுறாங்க. லெட்டர் எழுதி வச்சு என்னோட மாமனார் வீட்டுல டார்ச்சர் பண்ணனாலதான் நான் கிட்டத்தட்ட நான் சாவறேன், வரதட்சணை கொடுமை, அதுக்கடுத்து இந்த மாதிரி அபியூஸ், இதனாலயே இதுக்கடுத்து நான் வாழ விரும்பல, என்னோட குழந்தைய இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொன் குழந்தையா வேற போயிடுச்சு, அதனால சொல்லிட்டு அந்த குழந்தைய நான் என்னோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அவங்க புருஷன் அவங்க மாமனார் எல்லாத்தையும் அவங்க கொண்டு இருந்தாங்கன்னா எல்லாமே கிரேட். ஒரு கேம் விளையாடும் போது நம்ம பிளே பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல ஆக்ட் லைக் அ ஃபூல், பிளே லைக் அ கிங். உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். ஸோ அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துருந்துருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட அந்த குழந்தையோட உயிரையும் எடுத்துட்டு தான் உயிரையும் விட்டுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோல நம்ம சந்திப்போம். டாட்டா.